திருக்காட்சி பெருவிழா. எருசலேமே எழுந்திரு, கீழ்த்திசையை நோக்கு, கீழ்த்திசை முதல் மேல்திசை வரை உன் மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளதை பார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவன் மனுக்குலத்தை நாடி வருவதையும் மனிதர்கள் இறைவனை நாடி செல்வதையும் இணைக்கும் ஓர் அழகிய திருநாள் இத்திருக்காட்சி திருநாள் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். இது விண்ணும் மண்ணும் சங்கமித்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் நீட்சி. இறை தேடலும் மானிட தேடலும் ஒரு குடையின் கீழ் சங்கமித்த நிகழ்வு. இத்திருக்காட்சி பெருவிழா கடவுள் மனிதரை சந்திக்க மேற்கொண்ட நீண்டதொரு மீட்பு திட்டமும் மனிதன் இறைவனை தேடி நெடும்பயணம் மேற்கொண்ட பயண திட்டமும் சங்கமித்த நாள் இது. மேலும் இந்த ஆண்டு ஜூப்ளியின் ஆண்டாக இருப்பதால் இறைமகனின் இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒளியின் மக்களாக வாழவும் நம்மை தேடி வந்த இறைவனை நாமும் அன்பு செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். மனிதனை அன்பு செய்ததால் கடவுள் நிலையிலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இயேசுவை ஞானியர்கள் கண்டுகொண்டது போல நம் நடுவில் குடிகொள்ளும் அவரை நாம் கண்டுணர தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை லூர்துராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தேவாசீர்வாதம் குடும்பத்திலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். இருதயகுலம் ஜெயபால் வியாகுலம் இவர்களது ஆன்மா ஆண்டவருக்கு இளைப்பார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரம் ஜெயஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு புனிதர் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். உடலுள்ள சுகத்திற்காக சமாதானத்திற்காக சகோதரர் ரெவிண்டோ எதிர்காலம் சிறப்புற அமைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆலடிப்பட்டியை சார்ந்த ஃபாத்திமா மேரி குடும்பத்திற்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறார்கள். குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் குடும்பத்தில் இறை ஆசிர் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து தேவாசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களுடைய நோய் குணமாக வேண்டும் என்றும் அரசு வேலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, குறிப்பாக இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாமும் ஆண்டவரது ஒளியால் தொடப்பட வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் மேலும் நம்மோடு இணைந்து எலிசபெத் ராணி அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும் முறை பணித
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது மாண்பின் பேரொளி எங்கள் இதயங்களுக்கு ஒளியூட்ட உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வுலகின் இருளை கடந்து வலிமை பெற்று நிலையான மாட்சியின் நாட்டிற்கு வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம்பிக்கை இழந்த எருசலேம் மக்கள் வாழ்வில் இறைவன் ஒளி ஏற்றி அடிமை நிலையில் இருந்த அவர்களை மீட்டு விடுதலை என்னும் புது வாழ்வை அளிப்பார் என்ற நம்பிக்கை செய்தி தரும் இந்த முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் நிலங்களை கவும்.
ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து உம்மும். கடலில் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்துரல் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தீமை செய்யாது அஞ்சாதே.
இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் தரும் பொறுப்பினை உணர்ந்து கொண்ட புனித பவுலடியார் அதிலுள்ள முக்கிய கூறுகளான இறைவன் அனைவருக்கும் ஆனவர், அனைவரும் இறைவனின் மக்களே என்பதை அறிந்தவராய் அதை பிறருக்கும் அறிவிப்பவராய் தன் சொந்த வாழ்க்கை இறை அனுபவத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எடுத்துச் சொல்லும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 3 முதல் 3a, 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு வெளிப்பாட்டின் வழியாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளின் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கு இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகின்றார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலரை ஆயரென ஆள்கிற ஒருவர் உன்னில் இருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து
திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, திருக்காட்சி பெருவிழா ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கி தங்கள் காணிக்கைகளை கொடுத்த திருவிழா. குறிப்பாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியே இந்த நட்சத்திரம் ஸ்டார் தொங்க விடுதல் நமக்கு ஆரம்பமாகிறது. அதைத் தொடர்ந்து 20ஆம் தேதியிலெல்லாம் குடில் போட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த 24ஆம் தேதி இரவு அந்த குடிலிலே ஏற்கனவே ஏனையவற்றையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அந்த குழந்தை இயேசுவை கொண்டு வந்து வைப்பார்கள். எனவே 24ஆம் தேதி நள்ளிரவு முதல் முழுமையான வடிவம் பெற்ற இந்த குடில் இன்று இந்த 3 ராஜாக்கள் பெருநாளிலே அந்த 3 ராஜாக்களுக்குரிய அந்த ஒட்டகங்கள், அதனுடைய பொருட்கள், 3 ராஜாக்கள் எல்லாம் கொண்டு வைக்கப்பட்டு இன்றோடு அது கலைக்கப்படுகிறது. இது ஒரு பாரம்பரியமான செயல்பாடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு நட்சத்திரத்தோடு தான் தொடங்கியது. இந்த 3 ராஜாக்கள் இன்றைக்குத்தான் வந்து சேர்ந்தார்கள். யோசித்து பாருங்கள், அந்த 3 ராஜாக்களுக்கு வழிகாட்டியது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்பாகவே உங்கள் இல்லங்களில் நீங்கள் தொங்கவிட்டீர்கள். ஆனால் நிறைய பேர் அதை குறித்து சிந்திப்பதில்லை. ஏன் நட்சத்திரம் முன்பே வந்துவிட்டது? ஏன் இந்த இயேசு அதற்கு பிறகு நமது வீட்டிற்கு குடிலாக வந்தார்? ஏன் ஏறக்குறைய ஒரு 30-35 நாட்கள் கழித்து இந்த 3 ராஜாக்கள் வந்து சேர்கிறார்கள்? பிரியமானவர்களே, ஆண்டவர் அறிவு என்கின்ற ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை இருளில் இருக்கின்ற ஒரு மனிதன் வெளிச்சம் நோக்கி நகர்வதற்காக கொடுக்கிறார். அந்த நட்சத்திரம் என்பது சிறிது, ஒரு சின்ன புள்ளி. பிரியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. அங்கே இந்த இடையர்கள் நள்ளிரவு நேரத்தில் இடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வானதூதர்கள் தோன்றினார்கள். அங்கே ஒரு பேரொளி, பெரிய வெளிச்சம் தோன்றியது. இந்த வெளிச்சம் என்பது பவுலடிகளாருக்கும் உண்டு. தமஸ்கு நகரை நெருங்குகிற பொழுது அங்கே ஒரு பேரொளி அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். கண்கள் தெரியாமல், பார்ப்பதற்கு வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருந்தார். எனவே இந்த வெளிச்சம், இந்த ஒளி என்பது கடவுளை சுட்டி காட்டுகின்ற ஒன்று. மோயிசன் ஒரேபு மலையில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்திலே எரிகின்ற அந்த முட்செடியை பார்க்கிறார். ஏன் இது தீந்து போகாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வெளிச்சத்தை ஆய்வு செய்வதற்காக, அந்த ஒளியை ஆய்வு செய்வதற்காக பக்கத்தில் போகிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளை சந்திக்கிறாய், எனவே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். பிரியமானவர்களே, தொடக்கம் விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் தொடக்கத்தில் ஆதியில் முதலில் வெளிச்சம் உண்டாகுக என்றார். இருளாய் கிடந்த மனத்தில், குடும்பத்தில், உலகத்தில் வெளிச்சம் வந்து சேர்ந்தது, ஒளி வந்து சேர்ந்தது. அந்த ஒளி அருளாய் வந்து சேர்ந்தது. அந்த அருள் மனிதரிடையே தங்கியது, மனிதராகவும் மாறியது. எனவே கடவுளிடமிருந்து புறப்பட்டது முதலில் இந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் நமக்கு வந்து சேர்ந்துடும். இது எப்படி அப்படின்னா, இங்கேருந்து இப்படி பார்க்குறீங்க, அங்கே தெரியும் மலைக்கோவில். ஆனால் மலைக்கோயில் அங்கே தெரிஞ்சதுனால எங்கே இருக்கிற அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணால் நான் மலைக்கோயிலில் நிற்கிறேன்னு சொல்ல முடியுமா?
நீங்கள் சேந்த மரத்தில் நிற்பீங்க ஒரு வேளை, ஆனால் சேந்த மரத்தில் இருந்து பார்த்தா, அந்த ரோட்டில் இருந்து பார்த்தா, வீரசகாமணி ரோட்டில் இருந்து பார்த்தா மலைக்கோயில் தெரியத்தான் செய்யும், கண்ணுக்கு தெரியும். ஆனால் கால் போய் சேர்ந்துதா? பிரியமானவர்களே, புத்திக்கு தெரியும் மனுஷனுக்கு எது சரி எது தப்புன்னு. ஆனால் அந்த புத்திக்கு தெரிஞ்ச இடத்துல நீ உட்கார்ந்துருக்கிறியா? புத்தி என்பது வெளிச்சம், புத்தி என்பது ஒளி, புத்தி என்பது அறிவொளி. பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்து என்கின்ற அறிவொளியே அந்த மீட்பு, அந்த மீட்பிற்கான வெளிப்பாடு. ஸோ நாலேஜ் முதலே வந்து சேர்ந்துரும். இந்த ஞானிகளுக்கும் அப்படித்தான். அவர்களுக்கு வான சாஸ்திரம் தெரியும், அதனால் அந்த வானத்தை பார்த்தார்கள். ஓ, நட்சத்திரம், வால் நட்சத்திரம். இந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு நாவல் உண்டு, நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அரச குடும்பங்களோடு வால் நட்சத்திரத்தை ஒப்பிட்டு பார்த்தல் என்பது எல்லா நாட்டிலும் எல்லா மரபிலும் இருக்கின்ற ஒன்று. எனவே வானசாஸ்திரம் அறிந்திருக்கின்ற இந்த ஞானிகள் வால் நட்சத்திரம், நீண்ட அந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு, அடடா, அங்கே மேற்கு திசையிலே அரசர் ஒருவர் பிறந்திருக்கிறார். எனவே இவர்கள் தங்கள் புலமையை காட்ட, அறிவை காட்ட, தங்கள் திறமையை காட்ட பொன் வெள்ளி போலம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படியே பயணமாக வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அறிவு மனிதனை பல சமயங்களில் இடறி விழச் செய்துவிடும். அளவுக்கு அதிகமான அறிவு அல்லது அளவுக்கு அதிகமான சிந்திப்பு அல்லது குருட்டுத்தனமான, வள்ளுவர் தான் நல்லா சொல்லுவார், அறிவு எது அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வந்து உன்ட்ட என்ன சொன்னாலும் அப்படியா, அது எப்படி, ஏது இதனால இல்லை, மெய்ப்பொருள் காண்பதற்காக கொஞ்சம் நீ தோண்டி பார்க்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும், மாதம் உனக்கு 10,000 ரூபா அவங்க தருவாங்க. அப்படியா? 1 லட்சத்தை வாங்கிட்டு 10,000னா 10 மாதத்தில் முடிஞ்சிருமே. அவன் அந்த பணத்தை எப்படி எனக்கு அவ்வளோகான உற்பத்தி பண்ணி தருவான்? அவங்க சொல்லுவாங்க, இதை ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்டா? இந்த நெட்டில் தட்டினா ஷேர் மார்க்கெட் ஒன்று அவ்வளோ விசேஷமாக இருந்த மாதிரி சொல்லலையே. இல்லை, எப்படி தருவாங்க? எவனே ஏமாற்றி ஓண்ட தருவான், ஒன்றே ஏமாற்றி எவனுக்காக கொடுப்பான், மொத்தமாக கடைசியில் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு போயிடுவான். இது 3 வரிகள் முடிகின்ற செய்தி. ஆனால் இந்த அறிவொளி மெய்ப்பொருள் காண்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால், அப்படியா 1 லட்சம் கொடுத்தா 10,000 தருவாங்கன்னா 10 லட்சம் கொடுத்தா எவ்வளோ தருவாங்க? முடிஞ்சுதா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் அவ்வளோதான். நிறைய இடத்தில் இது செய்தியாக பேப்பரில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உண்மையை உணர்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும், கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும். அரசியல் துறையாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக துறையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் நடத்துகின்ற இந்த உலகத்தில் எந்த இடமாக இருக்கட்டும், எங்கு வேண்டுமானாலும் உண்மையை உணர நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த உண்மையை நோக்கி நம்முடைய புத்தியை செலுத்துகிறோமா? என் குடும்பத்தில். எனவே இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் அறிவு கொண்டு, விளக்கு கொண்டு, வெளிச்சம் கொண்டு அதை தேட வேண்டும். ஆனால் பல சமயத்தில் நமக்கு இருக்கிற அறிவே தவறான அறிவு என்று சொன்னால் அது எப்படி மெய்ப்பொருள்? அதைத்தான் இந்த ஞானிகள் உணர்த்துகிறார்கள். எனவே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமுக்கு வந்தவுடன் என்ன ஆயிற்று என்பதை எனக்கு தான் தெரியுமே. நான் தான் மெத்த படித்தாள்ல, நான் எத்தனை வருஷமாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்னையை தாண்டி இந்த ஊரில் அறிவாளி எவனாவது உண்டா? என்னையை தாண்டி என் வீட்டில் புத்திசாலி யாராவது உண்டா? நான் சொன்னால் அது சரியாக இருக்கும். ஏன்னா அப்படின்னு நீங்கள் ஒரு 10-20 காரணம் வச்சுருப்பீங்க. அதுக்கு உங்கள் வயது காரணமாக இருக்கலாம், உங்கள் அனுபவம் காரணமாக இருக்கலாம், உங்கள் படிப்பு காரணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பணம் காரணமாக இருக்கலாம், அல்லது போன இடத்துலலாம் ஒரு 4-5 இடத்துல நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள், அது காரணமாக இருக்கலாம். இப்படி வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்திலும் இப்படி மனிதர்கள் உண்டு. இந்த ஞானிகள் என்ன செய்து விடுகிறார்கள்? அதனால் இனிமேல் யார் தேவையில்ல? வெளிச்சம் தேவையில்ல, அறிவு தேவையில்ல, அந்த நட்சத்திரம் தேவையில்ல, இனிமேல் எனக்கு தெரியும். அதனால் ராஜான்னா எங்கே பிறந்திருப்பார்? இது ஒரு முன்சார்பு எண்ணம். அழகாக சொல்லுவான், கருப்பாக இருக்கிறவன் ஏமாற்றுவான், வெள்ளையாக இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான்னு ஒரு ஜோக்கில் சொல்கிறது. அதெல்லாம் முன்சார்பு எண்ணங்கள். இன்னார் இந்த இடத்தை சார்ந்தவர் என்றால் அவர் மோசம், இன்னார் இந்த இடத்தை சார்ந்தவர் என்றால் அவர் நல்லது. பழமொழியும் சொல்லி வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், என் பிள்ளை உடைச்சா அது மண்குடம், வீட்டுக்கு வந்த மருமக உடைச்சா அது பொன்குடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 10 ரூபா விஷயம், அது 10,000 ரூபா விஷயம். என் பிள்ளை செஞ்சால் அது தப்பு கிடையாது, நான் செஞ்சால் அது தப்பு கிடையாது. ஆனால் என்னை சாராதவர் எதுவும் செய்தால் அது நல்லதாக இருந்தாலும் தவறு. மனித புத்தி எனவே அறிவை விலக்கி வைத்துவிடும், ஒரு தன்மைக்கு போய்விடும். அந்த தன்மையைத்தான் ஞானிகளும் செய்தார்கள். என்ன செய்கிறார்கள்? இனி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அரசன் என்பவன் அரண்மனையில் பிறந்திருப்பான். எனவே அரண்மனைக்கு போகிறார்கள். அங்கே தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை சுரண்டி விட்ட மாதிரி, ஐயோ பாவம், அவன் ஏறாவது நிம்மதியாக இருந்தவனை போய் இவங்க
சில சமயம் பக்கத்தில் ரொம்ப புத்திசாலிகளை வச்சுக்காதங்க, உங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டாங்க. ரொம்ப மருத்துவம் தெரிஞ்ச ஆட்களை வச்சிங்க அப்படின்னா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத இப்படி இருக்காத இதனால் நோய் வரும்னு உன்னைய வந்து பைத்தியம் ஆக்கிடுவாங்க அல்லது நோயாளி ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி ஓவராக விவரம் தெரிஞ்ச ஆட்களை பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா, உனக்கு தெரியுமா உக்ரைனில் என்ன நடக்கு தெரியுமா, அமெரிக்காவில் என்ன நடக்கு தெரியுமா அப்படின்னு சம்பவத்தை சொன்னால் பரவாயில்ல, இந்த சம்பவத்துக்கு இவங்க ஒரு பேக்ரவுண்டு கொடுத்து இந்த பாரு இன்னும் 10 நாளையில் இந்த உலகத்தில் இப்போ ஒரு கிருமி வருத, இது ஏறக்குறைய 10 கோடி பேர் அழிச்சிருமா. இந்த போர்லாம் நடக்கிறதுனால இது ஒரு இடத்துல நடந்த சம்பவம், அதனால் சொல்கிறேன். ஒரு ஃபாதர் வந்து ஒரு கோயிலை புதுப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார். அதிலே நிறைய பேர் எங்கே வேலை பார்த்தவர்கள் என்றால் இந்த சவுதி, துபாய், கத்தார் பகுதியில் வேலை செய்கிறவர்கள் அந்த ஊரில். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு 25 பேர், ஃபாதர் இப்போ இந்த கோயில் வேலையை தொடங்காதங்க. இது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா, எதனால இந்த கோயில் வேலையை நீங்கள் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாருமே இந்த 25 பேரும் சவுதியில் வேலை செய்கிறோம், போர் வரப்போகிறது, அதனால் பணப்புழக்கம் தட்டுப்பாடாகும். இந்த சவுதி, இந்த அரேபியா நாடுகளில் இப்போ போர் வருகிற காரணத்தினால் என்ன சிக்கல் நடக்கும்னா, நீங்கள் பணம் புரட்ட முடியாது, அதனால் தயவு செய்து கோயிலை கட்டாதங்கன்னு பெரிய போராட்டம், பெரிய சண்டை, ஊருக்குள்ளே கலவரம். அவங்க சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு ஏறக்குறைய, இன்னும் என்ன நடக்கலை, போர் வரல. ஆனால் அவங்க சொன்னதை நம்ம பொய்ன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அங்கே தானே இருக்கான். அதனால் அங்கே அப்படி ஒரு பேச்சு இருந்தது, அப்படி ஒரு அறிவு இருந்தது, அந்த அறிவை கொண்டு கெட்டலை. அதே இது இன்னொரு ஊரில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு கோயில் திட்டமிட்டாங்க, 1 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த ஊருக்காரங்களை தடுத்தது எதுன்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த ஞானிகள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ஏரோதுவை காலங்காத்தால் தட்டி எழுப்பி, ராஜா பிறந்திருக்கார், உனக்கு மகன் பிறந்திருக்கணுமே, எங்கே பிறந்திருக்கான், டே எனக்கு போட்டியாவா, முடிஞ்சுதா கதை. அப்போது இந்த மாசில்லா குழந்தைகள் செத்ததுக்கு முதல் காரணம் யார்? ஏறாவது கிடையாது. இந்த பேலுவ 3 பேரும் இவன் பாட்டில் இவன் போக்கில் பேருந்தாம்னா அந்த புள்ளியை நிம்மதியாக பொழைச்சிருக்கோம். இவன் போய் அவனை உசுப்பேத்தி விட்டதுனால தான் அவன் பிறகு விசாரித்து இந்த சின்ன புள்ளிகளெல்லாம் கொலை செய்கிறான். அதனால் தீயவர்களால் தீமை நடப்பதை விட நல்லவர்களால் நடக்கின்ற தீமை சில சமயத்தில் கொஞ்சம் கொடுமையாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதும் இந்த ஞானிகள். காரணம் என்னென்னா, அறிவை விற்று விட்டான். நீங்கள் ஒரு ஆளை நம்புறீங்க, அந்த ஆள் உண்மையிலே நியாயவான், நம்பிக்கைக்குரியவன், கொஞ்சம் திறமைசாலி, புத்திசாலி, கண்ணை மூடிக்கிட்டு நம்புறீங்க. இது வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்க, நல்லா இருந்தது, அதனால் ஒன்று சொன்னான், அதை கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தான், இதுலேயும் சரியாக இருப்பான்னு நம்புகிறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் இதுவரை எதை சொல்லி இருந்தாலும், எப்படி உங்களுக்கு வாழ்வியல் தத்துவம் காட்டி இருந்தாலும், இப்போ அவன் சொல்கிறது சரிதானா, இதற்குள் உண்மை இருக்கிறதா, இதில் மெய்ப்பொருள் இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, வாய்மை இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணுங்கிறது தான் இந்த ஞானிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதனால் இந்த ஞானிகள் போய் அரண்மனையில் தேடி பார்த்துட்டு தான், அடடா அரசர்னா இங்கே தான் பிறக்கணுமோ, அப்போ ஆண்டவனை நம்பி வந்தமே, ஆண்டவன் கொடுத்த அறிவை நம்பி பயணப்பட்டமே, இப்போ ஏன் நமக்கு புத்தி தடுமாறிச்சு, அடடா குருட்டுத்தனம் வந்துடுச்சே அப்படின்னு திரும்ப வெளியில் வந்துகிற பொழுது தான் வசனம் சொல்லுகிறது, அந்த விண்மீனை கண்டதும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள், மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு அந்த விண்மீன் பின்னாடியே போகிறாங்க. அது போய் எங்கே நின்றது? இயேசு இருந்த இடம். இயேசு எங்கே இருந்தார்? ஒரு குடிசை, மாடுகள் கட்டுகின்ற ஒரு மாட்டு தொழுவம் நிறைந்த குடிசையில் இருந்தார். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அரண்மனையில் அல்ல, குடிசையில் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருந்தால்தான் இந்த ஞானிகளுக்கு விழா. அல்லது இந்த ஞானிகளுக்கு நம்ம இப்போ விழா எடுத்திருக்க மாட்டோம். அவர்கள் 10 11 போயிருப்பார்கள். இதுதான் நல்லவங்களுக்கு உள்ள பிரச்சனை. ஒரு சிக்கல்ல இருந்து உடனே வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்குரிய பலம் அதுதான். ஒரு தவறு செய்வார்கள் நல்லவர்கள், ஆனால் உடனே தங்களை திருத்திக் கொள்வார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவை குறைவாய் பயன்படுத்துகிறவர்கள் ஒரு தவறு செய்வார்கள், ஏரோது தவறிலேயே நிற்பார்கள். எப்படி? குழந்தைகளை கொல்வார்கள், பிறகு இயேசுவை கொல்ல தேடுவார்கள், கடைசியிலே அந்த ஏரோது புழுத்து செத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அவனை வானதூதர் ஒருவர் அப்படி நோயெல்லாம் உடம்பெல்லாம் நோய்பட்டு அவன் இறந்த பிறகுதான் மீண்டும் ஏரோது செத்துட்டான், நீ வாப்பா அப்படின்னு எகிப்திலிருந்து இதோ மீண்டும் இயேசுவை அழைத்து கொண்டு வருவார்கள். பிரியமானவர்களே, எனவே ஏரோதுவுக்கும் இந்த ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் அறிவு ஒளியை பெற்றவர்களாக, கிறிஸ்து என்கின்ற ஞான ஒளியை பெற்றவர்களாக இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இருந்தீர்கள் என்று சொன்னால் தைரியமாக போங்க. ஒரு சில தவறு உங்களால் நடந்தாலும் நீங்கள் உங்களை விரைவில் திருத்திக் கொள்வீர்கள். ஏனென்றால் திறந்த மனம் இருக்கிறது, இந்த வெளிச்சம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, இறைவன் கொடுத்த அந்த அறிவு இன்னும் அணையாமல் இருக்கிறது. எனவேதான் நட்சத்திரத்தின் பின்னால் வந்தார்கள். வந்த பிறகு அங்கே அந்த குடிசையை கண்டாலும் அவர்கள் அஞ்சவில்லை. ஒன்று. 2வது,
குழந்தையை தாய் மரியா வைத்திருந்தார். இந்த இடத்தை தான் மரியாளுக்கு பெருமையாக நினைக்கிறோம். நிறைய பேர் இந்த இடத்த பேசுறதில்லை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் ஆண்டவரின் தாயின்னு சொன்னது, சிலுவை அடியில் நின்றது, வானது சீடர்களை ஒன்று திரட்டி இயேசு இறந்த பிறகு ஒன்று கூட்டி ஜெபிக்கை செய்தது கானாவூர். அதுபோல் 3 ஞானிகளும் அந்த தாய், அந்த அம்மா ஒன்றும் தலையில் கிரீடம் வச்சுட்டு அரண்மனையில் இருக்குமே அரியாசனம், அதில் அப்படி ஒன்றும் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கல. அந்த அம்மா ஐயோ பாவம் பாவம். அதுவும் எங்கேருந்து எங்கே வந்த அம்மா? நாசரேத்தில் இருந்து பெத்லஹேமுக்கு பதிவு பண்ண போன இடம். என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கும், என்ன சாப்பாடு சாப்பிட்ருக்கும், என்ன உடுப்பு வச்சுருந்துருக்கும், என்ன. அந்த அம்மா பரிதாபமாக ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்தது அந்த தாயில். அப்போ அரண்மனையில் காண முடியாத இறைவனை ஆலயத்தில் கண்டார்கள். அன்னை மரியாள் ஆலயம். அந்த அன்னை மரியாள் வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவை மெசியா என்றும் கடவுள் என்றும் உணர்ந்து கொண்டார்கள். இந்த ஞானிகள் என்ன செஞ்சாங்க? நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அன்னை மரியாளை வணங்கினார்கள். அன்னை மரியாள் வைத்திருந்த இயேசுவையும் வணங்கினார்கள். அந்த அன்னை மரியாளை பற்றிய சிறப்பில் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, இப்போதுதான் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு இது தெய்வ குழந்தை, இது அரச குழந்தை என்று தாங்கள் கொண்டு வந்த பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் கொடுத்தார்கள். இந்த குடிசையில் வாழ்கிற இந்த அம்மாவுக்கு இந்த தங்கத்தை கொடுக்கலாமா, தூபம் போடலாமான்லாம் அவன் யோசிக்கலல்ல. அதனால தான் அவர்கள் ஞானிகள். ஏனென்றால் கண்டு கொண்டார்கள், இனி தவற மாட்டார்கள். இனி அறிவை அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு விலக மாட்டார்கள். ஒரு தவறு, இப்போ வானதூதர் சொல்கிறாரு, தம்பி ஒரு தப்பு பண்ணது போதும், ஊருக்கு இப்படி போயிடணும். கடவுளின் வழியில் அவர்கள் தங்கள் இலக்கு போய் சேர்ந்தார்கள். அவங்க பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆண்டவரும் அவர்களை ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார். எனவே அன்பு குழந்தைகளே, இந்த திருக்காட்சி பெருவிழா ஒரு ஆழமான செய்தியை சொல்லும், ரொம்ப அழுத்தமான செய்தியை சொல்லும். கடவுளை குறுகிய வட்டத்திற்குள் தேடாதீர்கள். உங்கள் வாழ்வை ஒரு குறுகிய எல்லைக்குள் வைத்துக்கொண்டு நான் ராஜா, நான் ஏரோது, இந்த அரண்மனை என் சொத்து, என்னுடைய எல்லை, நான் இப்படி அப்படி எல்லாம் இல்லை. ஞானிகளைப் போல எதையாவது முன்சார்பு எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்களாக ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு கற்பனையை வைத்துக்கொண்டு நம்புவதெல்லாம் உண்மை என்று நினைக்காதீர்கள். விசாரிக்கப்படுவதும் அது அனாலிசிஸ் செய்யப்படுவதும் உண்மைத்தன்மையை நோக்கி உங்களை நகர்த்தும். ஆகவே இந்த ஞானிகள் அப்படி உண்மையை உணர்ந்தவர்கள். இரண்டாவது முக்கியம், அன்னை மரியாளிடம் இருந்த இயேசுவை, அந்த அன்னை மரியாள் குடிசை இயேசு, இதை கண்டுகொண்ட ஞானிகளைப் போல உங்களுக்குள்ளும் கூட நீங்கள் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ, யாரை அசிங்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது எது ஆகாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அங்கிருந்து உங்களுக்கான ஒரு வெளிச்சம், உங்களுக்கான அருள் வரலாம். உற்று பாருங்கள். தயவு செய்து இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அதை ஆய்வு செய்யுங்கள். அல்லது உங்களுக்குள், நான் அதைத்தான் சொன்னேன் முதல் நாளிலே, ஒரு 5 ரெசல்யூஷன் எடுங்கன்னு. சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், அதெல்லாம் பெருசு இல்லை. வலது கையிட்டே எழுதுகிறவங்க கொஞ்ச நாள் இடது கையையும் பயன்படுத்தி பார்ப்போம். உடம்புல ஏற்படுகிற ஒரு சின்ன மாற்றம். ஏன்னா இந்த பக்கம் மூளையே வேலை செஞ்சது, இந்த பக்கம் மூளையும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகட்டுமா, இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு சொல்வது தான். நிறைய காரியங்கள் இருக்கிறது. எனவே 5 ரெசல்யூஷன் எடுப்பதிலே உங்களுக்கு என்ன தன்மை தெரியும் என்றால், என்னை பற்றி எனக்கு தெரியாத சில காரியங்களை நான் முயற்சி செய்து பார்ப்பேன். என்னை பற்றி நான் அறியாத சில காரியங்களை அது உண்மைதானா என்று சோதித்து பார்ப்பேன். அந்த பலம் எனக்கு உண்டென்றால் இப்போது கூட அது எனக்கு உதவி செய்ய முடியும். இப்போது கூட என்னை அதை வளர்த்தெடுக்க முடியும். ஏனென்றால் கடவுள் கொடுத்த இந்த அருள், ஆசீர், ஞானம், அறிவு எனக்கு வெளிச்சமாக முன் நின்று நட்சத்திரமாக வழிகாட்டும். ஆழமான செய்தி, அழுத்தமாக தியானிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை ஈடுபாடுவோம். Amen.
மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, உமது திரு அவைக்காகவும் இந்த உலகில் பயணம் செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஒளியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, எம் நாட்டு தலைவருக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் தன்னலமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிறரின் வாழ்வில் ஒளியேற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, நம்பிக்கையிலிருந்து வாழ்வில் துவண்டு போயிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வில் ஒளியாக நீரே எழுந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியும் உண்மையும் முழுமையாக நிறைந்த இறைவா, எம் பங்குகளில் உள்ள குடும்பங்களுக்காகவும் அவர்கள் செய்கின்ற தொழில்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அதன் வழியாக ஒளியாம் உம்மை கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். என்னிடத்தில்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, ஒரே திருமகனுடைய திருக்காட்சி பிற இனத்தாரின் முதற் கனிகள் ஆகியவற்றை முன்னிட்டு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு புகழ்ச்சி சாற்றப்பட்டு எங்களுக்கு நிலையான மீட்பு கிடைப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை முடிவின்றி பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தவங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முதியிறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் பனிமய மாதா ஆலய பங்கு தூத்துக்குடியில் இருக்கும் தாப்பனார் லூர்து மிக்கேல், தாய் புஷ்பலதா, இவர்கள் மகன் அமலன் மேசியோவுக்கும் சுரண்டை பங்கு. சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் தேவசகாய் எட்மன், தாய் அந்தோனி வியாகுலமேரி, இவர்கள் மகள் ஏஞ்சல் மேரிக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. இத்திருமண அறிக்கை எதுவும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாற திருப்பலி அறிவிப்புகள். 7ஆம் தேதி செவ்வாய், தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய், நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசி, குணமளிக்கும் திருப்பலி, தொடர்ந்து ஒவ்வொரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 6:15க்கு ஜெபமாலை, 6:45க்கு கொடியேற்றம், தொடர்ந்து திருப்பலி. 8ஆம் தேதி புதன் மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் 2ஆம் நவநாள் திருப்பலி. 9ஆம் தேதி வியாழன் மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் 3ஆம் நவநாள் திருப்பலி. 10ஆம் தேதி வெள்ளி மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் 4ஆம் நவநாள் திருப்பலி. 11ஆம் தேதி சனி மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் 5ஆம் நவநாள் திருப்பலி. 12ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு ராஜகோபால் பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். மாலை 6:45க்கு பங்கு ஆலயத்தில் 6ஆம் நவநாள் திருப்பலி. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். புனித அந்தோனியார் அன்பியத்துக்கு நாம் கரபொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை நவநாள் சிறப்பிப்போர் சிறப்பு செய்வார்கள். புனிதரின் தோழமையுடன் அருள் வாழ்வில் வளருவோம். பாளையங்கோட்டை மறைமாவட்டம் சுரண்டை பங்கு தென் தமிழகத்திலேயே 3 புனிதர்களின் திரு உடலின் ஒரு பகுதி கொண்ட முதன்மை திருத்தலம் அற்புத சுரங்கம் சுரண்டை. புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா அழைப்புதல் 2025. அன்புடையீர் வணக்கம். எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியார் திருவிழா 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. நவநாட்களில் தினமும் 6:15 மணிக்கு ஜெபமாலையும் திருப்பலியும் மறையுரையும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ச அந்தோனிசாமி DDDCL அவர்கள் தலைமையில் திருவிழா திருப்பலியும் மாலை 6:15 மணிக்கு தேர்ப்பவனியும் நடைபெறும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு நன்றி திருப்பலி மற்றும் கொடி இறக்கத்துடன் திருவிழா இனிதே நிறைவேறும். திருவிழா திருநிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்வை பகிர்ந்து புனிதர் வழியாக இறையாசிர் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் அருள் திரு புதுமை ஜோசப் ராஜன் MSc MPhil மனநல ஆலோசகர் மற்றும் பங்குத்தந்தை, அருட்சகோதரர் ஜேசுராஜா, FSM அருட்சகோதரிகள் சுரண்டை பங்கு, இறைமக்கள், ஊர் பொறுப்பாளர்கள் சுரண்டை. சிறப்பு நிகழ்ச்சிகள். 7ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு புனித அந்தோனியாரின் புனித கொடியேற்றம், இரவு 8 மணிக்கு அசன விருந்து. 8ஆம் தேதி புதன் இரவு 8 மணிக்கு குழந்தைகளுக்கான விவிலிய போட்டிகள் LKG முதல் 4ஆம் வகுப்பு வரை. 9ஆம் தேதி வியாழன் இரவு 8 மணி குழந்தைகளுக்கான விவிலிய போட்டிகள் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. 10ஆம் தேதி வெள்ளி இரவு 8 மணி RC நடுநிலைப்பள்ளி வழங்கும் கலை நிகழ்ச்சிகள். 11ஆம் தேதி சனி இரவு 8 மணி மாறுவேட போட்டி, விவிலிய கதாபாத்திரங்கள். 12ஆம் தேதி ஞாயிறு இரவு 8 மணி பாடல் போட்டி, ஆண்கள் பெண்கள். 13ஆம் தேதி திங்கள் இரவு 8 மணி விவிலிய போட்டி, வினாடி வினா, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. 14ஆம் தேதி செவ்வாய் மாலை 4 மணிக்கு பொங்கலிடுதல் கோலப்போட்டி, இரவு 8 மணிக்கு பொங்கல் விழா. 15ஆம் தேதி புதன் காலை 9 மணிக்கு இளையோர் இளம்பெண்கள் இணைந்து நடத்தும் விளையாட்டுப் போட்டிகள், இரவு 8 மணி விவிலிய போட்டி, வினாடி வினா, கல்லூரி மாணவ மாணவிகள், இளம்பெண்கள், இளையோர். 16ஆம் தேதி வியாழன் இரவு 8 மணி அன்பியங்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள்.
17ஆம் தேதி வெள்ளி இரவு 8 மணி நிலாச்சோறு. 18ஆம் தேதி சனி மாலை 6:15க்கு திருப்பலி நற்கருணை பவனி. இரவு 9:30 மணி இளைஞர்களின் கலை விழா பரிசு வழங்குதல். 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி திருவிழா கூட்டு திருப்பலி புதுநன்மை விழா. பகல் 12 மணிக்கு அசன விருந்து. மாலை 6 மணி புனிதரின் திருவுருவ தேர்ப்பவனி நற்கருணை ஆசி. 20ஆம் தேதி திங்கள் காலை 7 மணி நன்றி திருப்பலி கொடியிறக்கம். குறிப்பு: விவிலிய போட்டிகளின் முழு விவரங்களை அறிவிப்பு பலகையில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். மறையுறை சிந்தனைகளை உள்வாங்கி நீதிமொழிகள் புத்தகத்தை முழுமையாக வாசிக்கவும். திருச்சபைக்காக, இறை அழைத்தலுக்காக, பங்கிற்காக ஜெபியுங்கள். தங்களது வாகனங்களை புதுமை வளாகத்தில் நிறுத்தவும். பங்கு தந்தை, ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையின் ஆலோசனையின்படி திருவிழா சம்பந்தமான சில தகவல்கள். வழிபாடு திருவிழா அழைப்பதில் கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் வழிபாடு ஆரம்பமாகும். தினமும் மாலை 6:15க்கு ஜெபமாலையும் 6:45 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். 7 மணிக்கு அல்ல என்பதை இறைமக்கள் கவனத்தில் கொள்ளவும். திருப்பலி வாசகம் திருவிழா அழைப்பதில் கொடுக்கப்பட்டுள்ள மறையினை சிந்தனையாகின நீதிமொழி புத்தகத்திலிருந்து முதல் வாசகம் தேர்வு செய்யப்படல் வேண்டும். திருப்பலி முன்னுரை அன்றைக்குரிய தலைப்புக்கு ஏற்ப சுருக்கமாக எடுத்து வாசிக்க வேண்டும். திருப்பலி முன்னுரையை அருட்சகோதரர் ஜேசுராஜ் அல்லது அருட்சகோதரி பாத்திமா தலைமைச் சகோதரியின் பார்வைக்கு வந்த பின் வாசிக்கப்படல் வேண்டும். விசுவாசிகள் மன்றாட்டுகள் 5 மட்டுமே. விவிலிய போட்டிகளுக்கான அறிவிப்புகள் தகவல் பலகையில் அறிவு செய்யப்படும். முதல் நாளில் நடைபெற்ற விவிலிய போட்டிகளுக்கான பரிசுகள் மறுநாள் திருப்பலியில் வழங்கப்படும். திருப்பலி முடிந்தவுடன் அன்றைக்குரிய நிகழ்வுகள் தொடங்கும். விவிலிய போட்டிகளுக்கான ஒருங்கிணைப்பாளர்களாக அருட்சகோதரி டெய்சி தலைமை ஆசிரியை அவர்களும் திருமதி அனுஷ்டாள் ஆசிரியை அவர்களும் செயல்படுவார்கள். மறையுறையிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். மறையுறை கேள்விகளுக்கு பதிலளித்து ஒரு முறை பரிசு பெற்றவர்கள் மறுமுறை பதிலளித்து பரிசு பெறுவதை தவிர்க்கவும், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும். அன்பிய கலை நிகழ்ச்சிகள் அன்பியத்திற்கு 1 அல்லது 2 நிகழ்வுகள் 10 நிமிடம் மட்டுமே. அன்பியங்கள் இணைந்து ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கப்படல் வேண்டும். அன்பிய கலை நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாளர்களாக திரு ஜெகன் அவர்களும் திரு ராஜா அவர்களும் செயல்படுவார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இந்த புனித உணவால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உமது நீதியின் விண்மீன் எங்களை பேராற்றலோடும் பேரன்போடும் பேரறிவோடும் வழி நடத்துவதாக ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.